கார்த்திக் அஞ்சலி என்கிட்ட இருந்து கம்பெனி சொத்து வீட்டை மட்டும் பிடிங்கள. என் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணமா அவங்களுக்கே சேரணும்னு எழுதி டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. அத கார்த்திக் பேங்க்ல காமிச்சு என் அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ண சொல்லிருக்கான். அட பாவி, நம்ம கடைசியா நம்பிட்டு இருந்தது உங்க பேங்க் கார்டு தானே. இப்ப அதுவும் கால வாரி விட்டுருச்சே. கார்த்திக் இத்தனை நாளா நம்ம கிட்ட இருந்து சொத்தை பிடிங்கிறதுக்காக தான் சண்டை போட்டுட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நம்ம வாழவே கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்கான்னு இப்பதான் நான் புரியுது. தங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் நம்மள நாயா அலைய வைக்கதான் என் பேங்க் அக்கவுண்ட்ல 10 பைசா கூட இல்லாம அத்தனையும் அவன் பேருக்கு டிரான்ஸ்பர் ஆகுற மாதிரி செஞ்சிருக்கான் ராஸ்கல். கார்த்திக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஆயிட்டா? இப்படி நம்மள ரோட்ல நிக்க வச்சு அவமானப்படுத்துற அளவுக்கு அவன் மோசமானவன் ஆயிட்டானா? அத்தை கவலைப்படாதீங்க அத்தை. கார்த்திக் இப்ப வேணா மோசமானவனா மாறி இருக்கலாம். ஆனா உங்க வளர்ப்பு எப்பவுமே வீண் போகாது. அவன் நிச்சயமா ஒரு நாள் தான் செஞ்ச தப்ப உணர்ந்து நம்மள தேடி வருவான் அத்தை. நீங்க நம்பிக்கையோட இருங்க. இல்ல இலக்கியா, இல்ல. இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்க்கும்போது கார்த்திக் என்னமோ திருந்துற மாதிரி எனக்கு தெரியல.